أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்னுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 309வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 56, 57 2 வசனங்களுக்கு உண்டான விளக்கங்களை பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா காஃபிர்கள் நரகத்திலே எப்பேற்பட்ட அதாபுக்கு ஆளாகுகிறார்கள், சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்பங்களை பற்றி உண்டான 2 நிலைகளை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, சொல்லி காண்பிச்சான். குல்லமா நலஜத் ஜுலூதுஹும், நரகத்தில் எப்படிங்க நரகவாசி நரகத்தை அனுபவிப்பாருன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். தோள்கள் எல்லாம் என்ன செய்யும்டா கரிஞ்சு போகும். கரிஞ்சு போன உடனே அந்த அடுத்த அதாப உணர்றதுக்கு உண்டான சக்தி இழந்துரும்ல, அடுத்த அல்லாஹ் தஆலா புது தோல் என்ன செய்வாங்க, உற்பத்தி பண்ணுவான். அது எரிஞ்சு போகும். அல்லாஹ் தஆலா அடுத்து புது தோல் என்ன செய்வான், உற்பத்தி பண்ணுவான். இப்படியே உற்பத்தி பண்ணி யதூக்குல் அதாப், நீங்கள் அதாபுகளை என்ன செய்யுங்க, சுவைத்து கொண்டே இருங்கள் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிச்சாங்க, ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால 11 தடவையும் மக்ரிபினுடைய தொழுகைக்கு பின்னால 11 தடவையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நரகத்தை பற்றி உண்டான செய்தி சொல்லப்படுவதற்கு உண்டான காரணம் என்னங்க, ஒரு எச்சரிக்கை. என்னதுங்க, ஒரு எச்சரிக்கை. இந்த தப்பை செய்யாத, இந்த தப்பு செஞ்சேன்னா நீ இந்த தண்டனைக்கு ஆளாகி போகுவ, இந்த குற்றத்தை செய்யாத, இந்த குற்றத்தை செஞ்சேன்னு சொன்னா இந்த தண்டனைக்கு ஆளாகி போகுவேங்கிற ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, மனித சமூகத்திற்கு ஏற்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்யறான், நரகத்தை பற்றி உண்டான செய்தி என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அதே நேரத்தில் அந்த மனுஷன் நல்ல அமல்களை செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிற போது எங்க போறாருங்க, சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கம் எப்படி இருக்குங்க, சொர்க்கம் எப்படி இருக்குங்க, நீர் ஊற்றுக்கள் இருக்கும். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் சொல்றான் ஒரு சொர்க்கத்தை கொடுப்பேன்னு சொல்ல, சொர்க்கங்கள் ஜன்னாத்துன் சொர்க்கங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும். அதுக்கு கீழே என்ன செய்யுங்க, ஆறுகள் போய் கொண்டிருக்கும். ஒவ்வொரு சொர்க்கமும் எவ்வளவு நீளங்க,
60 மைல் தூரம். என்ன சொன்னாங்க? ஜன்னாத்தின் ஆலியா, 60 மைல் தூரத்திற்குண்டான சொர்க்கம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? போய்கிட்டே இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 500 வருட காலங்கள் நீங்க பயணம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க, சொர்க்கத்தினுடைய நிழல் என்ன செஞ்சிருக்காது, முடிஞ்சிருக்காதுன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான சொர்க்கம் என்ன செய்வதுங்க, மனுஷனுக்கு கொடுக்கப்படுது பற்றி உண்டான ஒரு நிறைவான செய்தி என்ன செஞ்சா சென்ற வாரத்தில் நம்ம தஃப்சீல் என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ நாமெல்லாம் சொர்க்கவாதியா? 100% சொர்க்கவாதி. என்னதுங்க? 100% சொர்க்கவாதி. எப்படி சொல்றீங்க? யார் இருக்கிறா நமக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. யார் இருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. என்னை கூட்டிட்டு போறதுக்கு யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. எப்படிங்க நம்மலாம் சொர்க்கத்துக்கு போகுவோம்? ஒவ்வொருத்தரையா ரசூலுல்லாஹ் அமுச்சு விட்டுட்டு எப்படி செய்வாங்க? கடைசியா ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்க? போகுவாங்க. யாராச்சும் மிச்சம் இருக்கிறீங்களா என் உம்மத்துல? யாரும் இல்லடா ரப்பே, யாரும் இல்ல முகமதே, எல்லாம் போயாச்சு. நீங்க என்ன செய்யுங்க? நிம்மதியா உள்ளுக்குள்ள போங்க. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள போனவன என்ன அறிவிப்பு செய்யப்படுங்க? 4 அறிவிப்பு செய்யப்படும்ல. இனிமேல் உங்களுக்கு மவுத்து வராது, இனிமேல் உங்களுக்கு நோய் வராது, இனிமேல் உங்களுக்கு வயோதிகம் வராது. ஹாலிதீன ஃபீஹா அபதா, இதுலயே நீங்க நிரந்தரமா இருப்பீங்க. ஏங்க, இதுலயே நிரந்தரமா இருப்பீங்க. இப்ப 90 வயசுக்காரர் எப்படி சொர்க்கத்துக்கு போவாரு? 33 வயசுக்காரரா போவார். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30ல இருந்து 33 வயசுக்குள்ளதான் எப்படி செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவோம். இப்ப நரைச்சு போன நாளெல்லாம் அன்னைக்கு எப்படி இருக்குங்க? கருப்பா இருக்கும். என்ன எப்படி இருக்குங்க? கருப்பா இருக்கும். இளமையாக என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்குள்ள போகுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, பரிசுத்தமாக்கப்பட்ட மனைவிகள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு மனைவி இல்ல, பல மனைவிகள். அப்பேற்பட்ட மனைவிகள்ங்க ஹைது, நிஃபாஸ், ஹசது, பொறாம, பேராசை எதுவுமே இல்லாத மனைவிமார்கள் என்ன செய்யப்படும், உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கப்படும். என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பித்தான். அல்லாஹ் தஆலா உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வாஜிபாக்குவானாக. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சொர்க்கத்திலேயும் ஜீவிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 58வது வசனம். இது வரைக்கும் பார்த்த தஃப்சீர்லேயே இந்த தஃப்சீர் கொஞ்சம் ரொம்ப விசித்திரமான தஃப்சீராகத்தான் இருக்கும். ஒரு அற்புதமான ஆயத்தை தான் அல்லாஹ் தஆலா இந்த வாரத்தினுடைய தஃப்சீல் நமக்கு பாடமாக சொல்லி காண்பிக்கிறான். சரி, யூதர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசிக்கிட்டே வந்தான். என்னங்க, யூதர்களை பற்றி பேசலாம். யூதர்கள் ரசூலுல்லாவுக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அந்த தொல்லைக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறாங்க? பதில் சொன்னான். பதில் சொல்லிக்கிட்டே வந்தான். காஃபிர்கள் யூதர்களுக்கு உண்டான சம்பாசனையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரம் தாழ்த்தி காஃபிர்களை உயர்த்தி பேசுகிற போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? சட்டுன்னு பதில் என்ன செஞ்சான்? பேசணும். அப்புறம் ஈமான் கொண்டவங்க சொர்க்கத்துக்கு போகுவாங்க, ஈமான் கொள்ளாதவங்க நரகத்துக்கு போகுவாங்கன்னு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். இப்படியே அல்லாஹ் தஆலா நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடத்தை என்ன செய்யறாங்க? நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறான். நீங்க நல்ல அமல்ட்டு எதங்க சொல்றீங்க? என்னங்க, அல்லாஹ் சொன்னான்லங்க, வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கிறவரே சனுதுகிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி, அவர்களை நாங்கள் சொர்க்கத்தில் நுழைய வைப்போம் நினைக்கிற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான்ல. நல்ல அமல்டா என்னங்க? எதெல்லாம் நல்ல அமலுங்க சொல்லுங்களேன். சுபஹானல்லாஹ். உறவினர்களை பேணி பார்க்கறது, தாய் தந்தையர்களை பேணி பார்க்குறோம், அப்புறம் உண்மையை பேசுறது, அப்புறம் நல்லவர்களை சேர்ந்து இருக்கிறது, அப்புறம் மென்மையாக நடப்பது, அப்புறம் திக்ர் செய்யறது, நல்ல வார்த்தைகளை பேசுறது, கஞ்சத்தனம் இல்லாம இருக்கிறது. யாரு தொழுக நோம்பு சொல்லவே இல்லையே. தெளிவா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சகிப்புத்தன்மையோடு இருக்கிறது. இப்படியே நல்ல அமல்கள் ஏதாவது ஒரு விட்டு கொண்டு வர முடியுமாங்க? ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வர முடியுமா? எதுவுமே முடியாது. நல்ல அமலுக்கு நிறைய இருக்குது. அதை அமலு ஸாலிஹாத் அப்படிங்கிற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் தாரீஃப் எழுதுவாங்க. எப்படி எழுதுவாங்கண்டா, அல்லாஹும் ரசூலும் எந்த காரியத்தை பிரியப்படுறாங்களோ, அல்லாஹும் ரசூலும் எந்த காரியத்தை பொருந்தி கொள்கிறார்களோ அது அத்தனை என்னதான்? நல்ல காரியம் தான். அது அத்தனை என்னதாங்க? நல்ல காரியங்கள். இப்படி நம்ம என்ன செய்யறோம் சொன்னோம்னா, இப்படியே நல்ல அமலுக்கு நல்ல காரியத்தை என்ன செஞ்ச விவரிச்சு பேசிக்கிட்டே போறோம். இங்க ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா 50 பேரும் ஒவ்வொரு நல்ல காரியத்தை என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அது அத்தனையும் என்னதாங்க? நல்ல காரியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்ப அல்லாஹ் இங்க என்ன சொல்ல வர்றான்டா, இந்த எல்லா நல்ல காரியத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லணும். என்னங்க,
நன்மை ஏமி தீமையை தடுக்கிறது. நான் சொல்ல வர்றேன் பாருங்க, அல்லாஹ் சொல்ல வர்றேன் பாருங்க. இப்ப இத்தனை நல்ல காரியங்கள் இருக்குது இல்லைங்க, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத் கொடுக்கறது, தஸ்பீ செய்யறது, திக்ர் செய்யறது, நல்லதை செய்யறது, நல்லவங்களோட வாழ்றது, உறவினர்களை சேர்ந்து வாழ்றது, நல்ல நன்மையோடு நடந்து, இப்படியே எக்கச்சக்கமா எக்ஸெட்ரான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா இல்லைங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணுக்குள்ள கொண்டு வரணும்ல. நற்குணம் சொல்ல வர்றேன். இதெல்லாம் இதனுடைய அடிப்படையில தான் வருது. என்னங்கிறத அல்லாஹ் சொல்ல வர்றான் பாத்தீங்களா? அத அல்லாஹு தஆலா எடுத்தவனே இதுதான் சொல்லாம அதுக்கு ஒரு வரலாறு செய்தி அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. ஒரு வரலாறு செய்தியை சொல்லி அந்த செய்திக்குள்ள இந்த காரியத்தை கொண்டு வந்து இதுதான் எல்லா அமலுக்குண்டான மூல காரணம். இந்த எல்லா அமலுக்குண்டான இந்த ஒரு மூல காரணம் உங்கள்கிட்ட ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னோம்னா உங்கள்கிட்ட எல்லாம் வந்துருங்கிற அல்லாஹு தஆலா. என்னதுங்க? எல்லாம் வந்துரும் சொல்ற அல்லாஹு தஆலா. என்ன அதுங்க? தொழுகையா, பொறுமையா, இதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. இதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்குது. என்னங்கிறத பார்ப்போமே. எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோம் அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இது வரைக்கும் இதுதானா அப்படின்னு நீங்க யூகிச்சிருக்க முடியாது. அந்த செய்தி அல்லாஹ் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஓ இதுதானா இது? ஓ இது ஒரு இப்படி நான் நினைச்சிருந்தேனே, ஆனா அல்லாஹ் இப்படி சொல்ல வர்றானே அப்படிங்கிற ஒரு யூகத்துக்குள்ள அல்லாஹ் தஆலா இந்த செய்தி என்ன செய்யறானுங்க சொல்லி காண்பிக்கிறான். ஒரு வரலாறை சொல்றான். அந்த வரலாறுடைய ஒட்டி இந்த செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 8ல ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்டுட்டாங்க. வெற்றி கொண்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா ஹரம் ஷரீஃபுக்குள்ள ரசூலுல்லாஹ் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல் காபாவுடைய வாசல் இருக்கு பாத்தீங்களா, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய சாவியை கொடுங்க நான் உள்ள போகணும்ங்கறாங்க. என்னங்க? காபாவுடைய சாவியை கொடுங்க நான் உள்ள போகணும்ங்கறாங்க. அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு தடவை அந்த நசீபை நம்ம அனைவருக்கும் தந்துடுவானா? நான் உள்ள போகணும்னு சொல்றாங்க பெருமானார். சாவி யார்கிட்ட இருக்குது? சாவி யார்கிட்ட இருக்குன்னா உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது. அன்னைக்கு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல. ரசூலுல்லாஹ் வர்றாங்கங்கிற தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டார்? நல்ல இழுத்து சாத்திட்டு போயிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? நல்ல இழுசா சாத்திட்டு போயிட்டாரு. மனசுக்குள்ள ரெண்டு விஷயம். ஒன்னு சாவியை கொடுக்க கூடாது, ரெண்டாவது ரசூலுல்லாஹ் கையில மாட்டினோம்னா நம்ம என்ன வேணாலும் ஆக போகும். ஏன்னா மக்கா தான் கைப்பற்றப்பட்டுருச்சு இல்ல, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கரத்துல மக்கா மாநகரம் வந்துருச்சு இல்ல, இப்ப ரசூலுல்லாஹ் கையில மாட்டிட்டோம்னா என்ன வேணாலும் நடக்குங்கிறதுக்காக வேண்டி எந்திரிச்சு போய் என்ன செஞ்சாரு? ஓடி ஒளிஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கண்டா, அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, சாவியை பூட்டிட்டு செவுத்துல காபாவுடைய உச்சியில வச்சிருவாங்க. என்னதுங்க? அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்து உச்சியில வச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஏறி கை வச்சு தடவி பார்க்கறாங்க, என்ன இல்ல, சாவி இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த சாவி யார்கிட்ட இருக்குதுன்னு கேட்டாங்க. அலி நாயகம் சொன்னாங்க இது உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க அலி நாயகம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க போய் உஸ்மான்ட்ட வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தேடி பார்த்தா எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்துருக்கிறார். சாவியை கொடுங்க ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. சாவியெல்லாம் கொடுக்க முடியாது. சாவியை கொடுங்க ரசூலுல்லாஹ் கேட்குறாங்கங்க, சாவியை கொடுங்க. இப்படியே கையில் இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. அலிராய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? புடின்னு பிடிச்சி சாவி என்ன செஞ்சாங்க? வம்படியா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு விறுவிறுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட சாவியை கொடுத்தோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? காபாவை திறந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சிலைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? அப்புறப்படுத்திட்டு மக்காமே இப்ராஹிம் நாம இன்னைக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, அது எங்க இருந்துச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்துச்சு. எங்க இருந்துச்சுங்க? காபத்துல்லாவுக்கு உள்ள இருந்துச்சு. அந்த மக்காமே இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே கொண்டு வந்து வச்சுட்டு உள்ள ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதாங்க. ஃபஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தைனி, 2 ரக்காயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தொழுது முடிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வெளியே வந்துட்டு காபத்துல்லாவை பூட்டினாங்க. பூட்டிட்டு சாவி யார்ட்ட இருக்குது? இப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் பக்கத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. என்னதுங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. நாயகமே அந்த சாவியை என்கிட்ட கொடுத்துருங்க, சாவியை என்னட்ட கொடுத்துருங்க, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தாரில் அந்த சாவியை வச்சு என்ன செஞ்சுக்கிறோம்? நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அப்பாஸ் நாயகன் கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க?
ஆயத்தை இறக்கிட்டு சொன்னா யார்கிட்ட சாவி வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்கன்னு நல்லா ஆயத்தை. என்னதுங்க? யார்கிட்ட சாவி வாங்கினீங்களோ அவர் தான் அசல் சொந்தக்காரர். இந்த சாவிக்கு சொந்தக்காரர் யார் தான்? அவர் தான். அவர்கிட்ட தான் இந்த சாவி ஒப்படைக்கப்பட்டிருக்குது ஆரம்ப காலத்திலிருந்து. அவங்க தான் அதை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த சாவி யார்கிட்ட கொடுத்துருங்க? அவர்கிட்டே கொடுத்துருங்க. அலிநாயகத்திட்ட ரசூலுல்லாஹ் கொடுத்து சாவியை கொடுத்து இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வம்படியா சாவியை பிடிச்சி இழுத்தோம்ல அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு வர சொன்னாங்கிறதை சொல்லியிருக்கேன். இவர் போனார், அலிநாயகம் போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவை ஏற்றுக்கிட்டு அலிநாயகம் என்ன செஞ்சாங்க? போனாங்க. போய் என்னப்பா நீ நீ இங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற உனக்காண்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டானப்பா. என்னது? உனக்காண்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டானப்பா. உங்கள்கிட்ட சாவியை கொடுக்க சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். நீங்க என்ன இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்தாங்க சாவியை நீங்களே வச்சுக்குங்க. என்னது? இந்த சாவியை நீங்களே வச்சுக்குங்க, எதுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த சாவிக்கு சொந்தக்காரர் நீங்க தான். இந்த சாவியை நீங்களே வச்சுக்குங்க. உங்கள்கிட்ட வம்படியா பிடிச்சி இழுத்துட்டு போடோம்னா அதுக்காண்டி ரசூலுல்லாஹ் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வர சொன்னாங்க. சாவி நீங்களே வச்சு. என்னது? அல்லாஹ் எனக்காண்டி ஆயத்தை இறக்கிட்டானா? எனக்காண்டி அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டானான்னு சொல்லிட்டு தப்புன்னு அலிநாயகத்தை கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுட்டாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு விறுவிறுன்னு வந்தாங்க. யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செஞ்சாங்க? விறுவிறுன்னு வந்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சாவியை கொடுங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க? சாவி இவர் கைக்கு போயிருச்சு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க? சாவியை கொடுங்க. இவர் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு, சாவியை கொடுக்கவே இல்லை. கேட்கறது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் தடவை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சாவியை கொடுங்கன்னு கேட்டாங்க, அவர் கொடுக்கல, பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. ரெண்டாவது தடவை கேட்டாங்க சாவியை கொடுங்கன்னு கேட்டாங்க, அப்பயும் கொடுக்கல. மூணாவது தடவை கேட்டாங்க நீங்க அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கிறவரா இருந்தா கொடுக்கறத சாவியை திரும்ப கொடுங்க எங்கள்கிட்டன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர் என்ன செஞ்சார்? கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சாவியை கையில வச்சுட்டு 7 தவாஃப் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? 7 தவாஃப். ரசூலுடைய கரம் பட்டு அந்த சாவி என்ன செஞ்சிச்சுங்க? 7 தடவை தவாஃப் சுத்தி இருக்குது அந்த சாவி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அந்த சாவியை திரும்ப உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு கொடுத்தாங்க. கியாமத் நாள் வரைக்கும் உங்க கையில தான், உங்க குடும்பத்தார் கையில தான் இந்த சாவி இருக்கும். நீங்களே வச்சு உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் பறிக்கிறதா இருந்தா அது அநியாயக்காரர் தான் உங்கள்கிட்ட இருந்து அந்த சாவியை பறிப்பாரு. வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? பறிக்க மாட்டாங்க. இந்த சாவியை நீங்களே வச்சுக்கங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சாவி அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாங்கி வச்சுக்கிட்டாரு. வாழையடி வாழையாக இந்த சாவி என்ன செய்யுதுங்க? அந்த குடும்பத்தார்கள்ட்ட தான் இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் கூட நம்ம ஒரு செய்தி படித்த 2-3 மாசத்துக்கு முன்னால காபத்துல்லாஹ்வுடைய சாவியை வைத்திருந்த அந்த குடும்பத்தார்கள் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? வஃபாத் ஆகி போயிட்டாங்க. அடுத்த சந்ததிகளுக்கு அந்த சாவி என்ன செய்யுதுங்க? போகுது. இன்னைக்கு நம்ம காபத்துல்லாவில் போய் யாராவது வெளிநாட்டினுடைய பிரதமர்களோ அமைச்சர்களோ யாராவது ஒருத்தன் வந்தாங்கன்னா என்ன செய்யறாங்க? மரியாதைக்காக திறந்து விடுறாங்க இல்லைங்க. இந்த சாவி கவர்மெண்ட் இருக்காது. நல்லா விளங்கின சாவி யார்ட்டு இருக்காது? சவுதி கவர்மெண்ட்ல யார்ட்டு இருக்குது? அது உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு குடும்பத்தார்கள்ட்ட இருக்குது. இதுதான் வரலாறு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்டா, வாங்கினவங்கள்ட்ட என்ன செய்யுங்க? நீங்க திரும்ப கொடுத்துருங்கிற அல்லாஹ் தஆலா. வாங்கினவங்கள்ட்ட நீங்க திரும்ப கொடுத்துருங்க. இந்த முழுமையான சொந்தக்காரர் யாருன்னா அவரு தான். முழுமையான சொந்தக்காரர் யாருன்னா அவர் தான். அவர்கிட்ட என்ன செய்யுங்க? நீங்க திரும்ப கொடுத்துருங்க. இதுதான் செய்தி. இந்த செய்திக்குள்ள நாம என்ன சொல்ல வர்றோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறானுங்க? பொருத்தி வச்சிருக்கிறான். என்ன செய்தி அப்படிங்கிறத இந்த தஃசீர்ல நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பார்க்க போகிறோம். நீங்க நினைப்பீங்க இதா சொல்ல வர்றான் அல்லாஹ் தஆலா வந்து, நீங்க நினைக்க போறீங்க. பாருங்க அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் பாருங்க. சூரத்துன் நிசாவினுடைய 58வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட பொருளை அதற்குரியவரிடத்திலே என்ன செய்யுங்க? நீங்கள் திரும்ப கொடுத்து விடுங்கள். உங்களை நம்பித்தானே சாவி அவர் கொடுத்திருக்கிறாரு. அலிநாயகத்தை நம்பித்தானே சாவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த சாவி யார்கிட்ட கொடுத்துருங்க? யார்கிட்ட வாங்கினீங்களோ அவர்கிட்ட என்ன செய்யுங்க? நீங்க கொடுத்து விடுங்கன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா உங்களை ஏவுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. யாரிடத்திலே, உரியவரிடத்திலே நீங்கள் என்ன நம்பிக்கையின் பேரிலே உங்களுக்கு பொருள் கொடுக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை உரியவர்களிடத்திலேயே நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வர்றான்டா, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி. என்னதுங்க வந்துருச்சா?
என்ன வந்திருக்கு? அமானிதம். உங்கள்கிட்ட அவர் நம்பிக்கையா கொடுத்துருக்கிறார், உங்கள்கிட்ட நம்பிக்கையா கொடுத்துருக்கிறார். அந்த பொருளை என்ன செய்யுங்க, நீங்க திரும்ப கொடுத்துருங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்ல வர்ற பாயிண்ட் என்னங்க? அமானிதம். உங்கள்கிட்ட உஸ்மான் இப்னு தல்ஹா நாயகம் அலி நாயகத்திட்ட நம்பிக்கையா அமானிதமா கொடுத்தாங்க. அந்த வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சோன்னு அதை அவரை என்ன செய்யுங்க, நீங்க கொண்டு போய் திரும்ப கொடுத்துருங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்றது என்னன்னா, அமானிதத்தோடு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க வாழ்க்கையில நடந்துக்கங்க. எதுக்கு இதை அல்லாஹ் தஆலா ஆயத்தாக சொல்றான்டா, ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப அப்பாஸ் நாயகம் கேட்டாங்கல்ல, சாவி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. என்னதுங்க? சாவி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்களும் எங்க குடும்பத்தார்களும் வாழையடி வாழையா வச்சு பாதுகாத்துக்கிறோம் சொல்றப்ப அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, வாங்கினவங்கள்ட்ட என்ன செய்யுங்க, நீங்க திரும்ப கொடுத்துருங்க. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல என்ன பாயிண்டா சொல்றாங்க? அமானிதம். என்ன பாயிண்டா சொல்றாங்க? அமானிதம். என்னங்க சேர்த்து அமானிதத்துக்குள்ள எப்படி எல்லா அமலையும் கொண்டு வந்து முடிக்க முடியும்? என்னங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லைங்க? எங்க தொழுகை சொன்னீங்க, நோன்பு சொன்னீங்க, ஹஜ்ஜு சொன்னீங்க, அதெல்லாம் பெரிய பெரிய ஜாமுவானான அமல்கள். அந்த அமல்களை எல்லாத்தையும் எப்படி கொண்டு வந்து இந்த அமானிதத்துக்குள்ள கொண்டு வர முடியும்? இந்த ஒரு அமானிதம் மட்டும் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னு சொன்னோம்னா எல்லாம் என்ன செய்யுங்க, சரியாயிடும். இந்த ஒரு அமானிதத்திற்குண்டான வார்த்தையை வச்சு உலகத்தில் உண்டான எல்லா அமல்களும் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ் தஆலா உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. புரியுதுங்களா? நாம அமானிதம்டா என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? முதல் அதை சொல்லணும்ல. கொடுத்த பொருளை ஒரு ஹாஜியாரு ஹஜ்ஜுக்கு போறப்ப சொல்லிட்டு போறாரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட, என்ன சொல்றாரு? ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கிறேன், நான் வீட்டை பூட்டிட்டு போகிறேன், சாவியை நீங்க பத்திரமா வச்சிருங்க, 40 நாள் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வந்து நான் என்ன செய்யறேன், நான் சாவியா வாங்கிக்கிறேன். போயிட்டு வந்து பார்த்தாரு, வீடே இல்லை. என்னாச்சு? வீடே இல்லை. வித்துட்டாரு. யாரு? பக்கத்து வீட்டுக்காரர் வித்துட்டாரு. பெட்டி கொண்டு வச்சா வேற ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? நாங்களே 1 மாசமாயி வாடகை கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அப்ப நம்பிக்கைக்கு என்ன செய்யுதுங்க? துரோகம் ஆயிடுச்சு. இதை தான் நாம என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? அமானிதம் விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படித்தானே? ஒருத்தர் 10,000 ரூபா கொடுத்து வச்சிருக்கிறார், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போகிறேன், இந்த 10,000 ரூபா நான் வச்சிருந்தேன்னா செலவாகி போயிடும், இல்லை ஏதாவது மிஸ் ஆகி போயிடும், போயிட்டு வந்து என்ன செய்யறேன், நான் வாங்கிக்கிறேன். அந்த 10,000 ரூபாவில் என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி அந்த நோட்டை கொடுத்தாரோ அந்த நோட்டை அப்படியே வச்சிருக்கணும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இருந்து நீங்க சில்லறை மாத்திக்கலாம்ல. 10,000 ரூபாய்க்கு 100 ரூபா தானா கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்மள்ட்ட சில்லறை ஷார்டேஜ் இருக்குது, அதனால நாம என்ன செய்யலாம்? சில்லறை மாத்திக்கலாம். சில்லறை கூட என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. எப்படி கொடுத்துருக்கிறாரோ அப்படி இந்தாங்க உங்க பொருள், இந்தாங்க, இது என்னோட பொருள் இல்லை கிடையாது, இது உங்களுடைய பொருள். இதை தான் நாம் என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? அமானிதம் வச்சிருக்கிறோம். இந்த அமானிதம் நாம சொல்லி விளங்கி வச்சிருக்கிறோம்ல, இந்த காரியம், இந்த விஷயம் ஒரு அமானத்துங்கிற வார்த்தைக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு சின்ன விஷயம் தான். இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நாம் விளங்கி வச்சிருக்கிறோம்ல, கொடுத்தவர்கிட்ட பொருளை நேரம் வர்றப்ப காலை வர்றப்ப திரும்பி கொடுக்கணுங்கிற இந்த உதாரணத்தை விளங்கி வச்சிருக்கிறோமா இல்லையா? இது இந்த அமானிதம்ங்கிற வார்த்தைக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம் தான். என்னதுங்க? சின்ன விளக்கம் தான். இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய விளக்கம் இருக்குது, நிறைய விளக்கம் இருக்குது. அமானிதத்துக்கு ஒரு கதை இருக்குது தெரியுங்களா? ஒரு செய்தி இருக்குது தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், இன்னா அரனுல் அமானத அல ஸமாவாதி வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. அமானிதங்கிற ஒரு பொருளை அல்லாஹ் தஆலா மலையிட்ட கொண்டு போய் கொடுத்தானாமா, இது நீ வச்சுக்க. நீ அம்மா என்னால் சுமக்க முடியாதுப்பா, என்னால் சுமக்க முடியாது என்ன சொல்லிருச்சு? வானம் சொல்லிருச்சு. அடுத்து மலையை பூமிகிட்ட கொண்டு போய் கொடுத்தானாமா, பூமி சொல்லிச்சாமா எப்போ என்னாலெல்லாம் சுமக்க முடியாது. அடுத்து அல்லாஹ் தஆலா மலைகிட்ட கொண்டு போய் கொடுத்தான், அப்பா மலையே இந்த அமானிதத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கப்பா, வச்சு சுமந்துக்கப்பா. அம்மா என்னாலெல்லாம் முடியாது. எப்படி சொல்லிச்சாமா? ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. அப்பா எங்களுக்கு சுமக்கிறதுக்கெல்லாம் சக்தி கிடையாது, ஆளை விடுறா சாமின்னு என்ன செஞ்சிருச்சு? ஒதுங்கிக்கிச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானாமா? மனுஷன்ட்ட கொடுத்தானாமா. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அந்த அமானிதத்தை அல்லாஹ் யார்ட்ட கொடுத்துருக்கான்? மனுஷன்ட்ட கொடுத்தானாமா. ஹமலஹல் இன்சான் கொடுத்தோன்னே டப்புன்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு நம்மால். என்னங்க? ஹமலஹல் இன்சான், அந்த மனுஷன் என்ன செஞ்சான்? வாங்கி வச்சுக்கிட்டான். இப்போ வாங்கி வச்ச மனுஷனை அல்லாஹ் பாராட்டணும்ல. ஏங்க வெயிட்டை தூக்கிட்டு நிற்கிற ஊர்ல ஒரு ஆள் தூக்கல, ஒரு ஆள் நம்ம மேல பரிதாபப்பட்டு வெயிட்டை தூக்கிட்டாருன்னா சந்தோஷப்படணுமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா, விவரம் இல்லாம கை கொடுத்து வாங்கிட்டானேங்கிற அல்லாஹ். யாரை பார்த்து?
நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, விவரம் இல்லாம மடப்பையன் வாங்கிட்டானே, கொஞ்சூன்னு மிஸ் பண்ணனா அநீத செஞ்ச மனிதனாக மாறி போயிடுவானேன்னு அல்லாஹ் வாங்க. நமக்கு அல்லாஹ் கொடுக்குற சர்டிபிகேட் பாருங்களேன். என்னதுங்க? அல்லாஹ் கொடுக்குற சர்டிபிகேட் பாருங்களேன். இப்ப அமானிதம்ங்கிறத பொருளை நாம விளங்கி வச்சிருக்கிறோம்ல, அந்த அந்த விளக்கத்தை கொஞ்சம் தூக்கி ஓர வச்சிருங்க. என்னதுங்க? அந்த விளக்கத்தை கொஞ்சம் தூக்கி ஓர வச்சிருங்க. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு, அந்த விளக்கம்ங்கிறது அமானிதத்திற்குண்டான ஒரு சின்ன விளக்கம் தான். அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நிறைய விளக்கம் இருக்குது. ரசூல்லா சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஒரு செய்தி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஈமான லிமல்லா அமானத்தல, லா ஈமான லிமல்லா அமானத்தல, எவர்கிட்ட அமானிதம் இல்லையோ அவர்கிட்ட ஈமானே இல்லைன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கெங்கெல்லாம் அமானிதங்கள் வீணடிக்கப்படுகிறதோ ஃபந்தலிரிஸா, நீங்கள் கியாமத் நாளை எதிர்பார்க்கின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொன்னாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எதை எதிர்பாருங்க? கியாமத் நாளை எதிர்பாருங்க. இப்ப மழை வாங்கல, வானம் வாங்கல, பூமியும் வாங்கல, எதுவுமே வாங்கல, மனுஷன்கிட்ட கொண்டு போய் நீட்டணும். மனுஷன் என்ன செஞ்சுட்டாங்க? வாங்கிக்கிட்டான். அல்லாஹ் சொல்றது ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ரெண்டு பொருளை பூமிகிட்ட கொடுத்தேன், மலைகள்கிட்ட கொடுத்தேன், வானத்திட்ட கொடுத்தேன், வானங்கள் எதுவுமே வாங்கல, மறுத்துருச்சு. அந்த ரெண்டையுமே மனுஷன் வாங்கிக்கிட்டான். ரெண்டையுமே, ஒன்று இந்த அமானிதம், இன்னொன்று குர்ஆன். இன்னொன்னுதுங்க குர்ஆன். அந்த குர்ஆனை வாங்குறப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்யறானுங்க? பாராட்டுறான். என்னதுங்க? பாராட்டுறான் அல்லாஹ் தஆலா. மலையிட்ட கொண்டு போயோ பூமிகிட்ட கொண்டு போயோ கொடுத்துருந்தா அது என்ன செய்யும்? சுக்குநூறா உடஞ்சு போயிருக்கும். ஆனா மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டான்? வாங்கிக்கிட்டான். இன்னைக்கு ஒவ்வொரு ஹாஃபிலுடைய கல்விலையும் என்ன இருக்குதுங்க? குர்ஆன் இருக்குது. அதுதான் அசல். அதுதான் என்னதுங்க? அசல். அது குர்ஆன் நமக்கு அசல். அதுதான். இப்ப இந்த குர்ஆனை வாங்குகிற போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையும் தன்னை பற்றியும் மனிதர்களை பற்றி புகழுகிற அல்லாஹ் தஆலா அமானிதத்தை கை கொடுத்து வாங்கணும்னு என்ன செய்யற அல்லாஹ் தஆலா? விவரம் இல்லாம வாங்கிட்டானேங்கிற அல்லாஹ் தஆலா. விவரம் இல்லாம வாங்கிட்டாங்கன்னேங்கிற அல்லாஹ் தஆலா. சுருக்கமா சொல்றதா இருந்தா, இந்த அமானிதம் அப்படிங்கிறது உலகத்தினுண்டான தலைப்புகள்லயே பெரிய தலைப்பு. என்னதுங்க? பெரிய தலைப்பு. சட்டங்களுடைய மூலம்னு சொல்றாங்க இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எதுங்க? இந்த அமானிதம் அப்படிங்கிறது. என்னங்க அமானிதம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நாம விளங்கி வச்சிருக்கிற அமானிதத்தை தூக்கி ஓர வச்சிடணும்னு சொல்லிட்டேன். அல்லாஹ் தஆலா இந்த அமானிதம்ங்கிற வார்த்தையின் மூலமாக உலகத்தில் உண்டான எல்லா நன்மைகளும் என்ன செய்யறானுங்க? உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறான். எதுக்குள்ள? இந்த அமானிதத்துக்குள்ள. இந்த அமானிதம் இல்லைன்னா மனுஷன்ட்ட ஈமான் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த அமானிதம் வீணடிக்கப்பட்டுச்சுட்டா கியாமத் நாள்ல எதிர்பாருங்கங்கறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அமானிதம்? என்ன அமானிதம்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, 3 வகையான அமானிதத்திற்கு மனுஷன் பொறுப்புதாரி. என்னதுங்க? 3 வகையான அமானிதத்திற்கு மனுஷன் என்னதுங்க? பொறுப்புதாரி. 1 அல் அமானத்து மஅ ரப்பிஹி, அல்லாஹ்வுக்கு நமக்கு உண்டான ஒரு அமானிதம் இருக்குது. என்னதுங்க? அமானிதம் இருக்குது. 2வது அல் அமானத்து மஅ கைரிஹி, நமக்கும் அடுத்தவங்களுக்கு உண்டான அமானிதம்னு ஒன்று இருக்குது. 3வது அல் அமானத்து மஅ நஃப்ஸிஹி, ஒவ்வொருத்தர் தன்னோடுக்கு உண்டான அமானிதம்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த 3 அமானிதத்தை நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா உலகத்தில் உண்டான எல்லா அமல்களும் என்ன செய்யும்? இதுக்குள்ள வந்து உட்கார்ந்து. அல் அமானிதத் அமானத்து மஅ ரப்பிஹி, அல்லாஹ்வோடு உண்டான அமானிதம் தான் என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குற இமாம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்க நமக்கு புரியாம போயிருமோ, இது ஏதோ சயின்ஸ் பாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குதா? அப்படி ஒன்றும் இல்லைல்ல. சில நேரங்களில் என்னடா போன வாரம் வரைக்கும் ஒரு நல்லா தான் பயன் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த வாரம் என்னமோ புதுசா சொல்றாரேன்னு எதுவும் நினைச்சுக்க வேணாம். ரொம்ப யதார்த்தமானது. எங்க நமக்கு புரியாம போயிருமோங்கிறதுக்காக வேண்டி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு உதாரணத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒலுவுலையும் அமானிதம் இருக்குதுன்றாங்க. என்னதுங்க? ஒலுவுலையும் அமானிதம் இருக்குது. கடமையான குளிப்பிலையும் அமானிதம் இருக்குது. கடமையான குளிப்பிலையும் அமானிதம் இருக்குது. தொழுகையில அமானிதம் இருக்குது. ஜகாத்துல அமானிதம் இருக்குது. நோன்புல அமானிதம் இருக்குது. நாக்கு, ஒவ்வொரு மணி நீங்க சொன்னீங்கல்லங்க, நாவை பேணுவதுன்னு சொன்னீங்க, இதுக்குள்ள வந்துருச்சு பாருங்க. நாவுல அமானிதம் இருக்குது. பார்வையில அமானிதம் இருக்குது. செவியில அமானிதம் இருக்குது. மனிதனுடைய கல்புல அமானிதம் இருக்குது. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மர்மஸ்தானத்துல அமானிதம் இருக்குது. எல்லாம் இப்படி என்னதுங்க, ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் யாருக்கு உண்டான அமானிதம் தெரியுமா? அல்லாஹுக்கும் மனுஷனுக்கு உண்டான அமானிதம். நீங்க சரியா ஒது செய்யாம பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன மோசடி செய்றீங்க தெரியுமா? ஒதுவுக்குண்டான மோசடி செய்றீங்க. ஒதுவுக்குண்டான ஏமாத்தல் என்ன செய்றீங்க? நீங்க செய்றீங்க.
தக்பீர் கட்டி தொழுகையில தக்பீர் கட்டி வச்சுட்டு ஊரே நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தோம்னா ரசூல்லா சொன்னாங்க, நீங்க திருடர்கள்லயே பெரிய திருடர் யார் தெரியுமா? தொழுகை திருடர்ன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னதுங்க? தொழுகை திருடர். இப்ப இந்த இடத்துல நம்ம குறை வச்சிட்டோம்னா யாருக்கு குறை வச்சிட்டோம்? அல்லாஹுக்கு மோசடி செஞ்சுட்டோம். தொழுகாமையே வாழ்நாளை கழிச்சிட்டோம்னு சொன்னோம்னா அல்லாஹுக்கு உண்டான அமானிதத்துல என்ன செஞ்சுட்டோம்? நம்ம மோசடி செஞ்சுட்டோம். என்னதுங்க? புரியுதுங்களா? இல்ல புரியல. தொழுகைய சரியா தொழுகல, நோன்பை சரியா வைக்கல, ஜக்காத்தை சரியா கொடுக்கல, அல்லாஹ் கொடுத்துருக்கிற இந்த நாவை வச்சு நல்லதை பேசாம பேசனாவே பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறோம். யாரா சொன்னாங்களா? உண்மை மட்டுமே பேசுறதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப இதுக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? பொய்ய மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது, நல்லவான காரியத்தை பார்க்காம இந்த கண்ணை வச்சு ஹராம மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னது பார்த்துருது? ஹராம மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னோம்னா இப்ப அல்லாஹுக்கு உண்டான அமானிதத்தில் இவர் என்ன செஞ்சிட்டாரு? குறை வச்சுட்டாரு, மோசடி செஞ்சுட்டாரு. ஒருத்தர் ஒரு அஜர்த்து மிகப்பெரிய ஞானியாக இருக்கிற ஒரு சூஃபிட்ட போய் உட்கார்ந்தாராமா. எனக்கு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணலான் இருக்கிறேன், துவா செய்யுங்க. நீங்க என்ன சொன்னாங்க? கண்ணு ஆப்ரேஷன் பண்ணலான் இருக்கிறோம், ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நீங்க துவா செய்யுங்க. அவங்க பார்த்தாங்களாமா, அப்பா வயசு சின்ன வயசு தானப்பா, உனக்கு என்னப்பா இப்பவே கண் ஆப்ரேஷன்? இல்லை கண் பார்வையில் சரியா தெரிய மாட்டேங்குது, ஆப்ரேஷன்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், ஒரு துவா ஒன்று தரேன், கொஞ்ச நாளைக்கு ஓதிட்டு வாங்கன்ட்டாங்க. என்னதுங்க? துவா ஒன்று தரேன், கொஞ்ச நாளைக்கு ஓதிட்டு வாங்க. எத்தனை நாள் ஓதுறது? ஒரு 40 நாள் ஓதிட்டு வாங்க, என்ன தயார போகுது? 40 நாள் என்ன செஞ்சார்? ஓதனார். 41வது நாள் வந்து சொன்னார், கண்ணு நல்லா தெரியுதுங்க. என்ன சொன்னார்? கண்ணு நல்லா தெரியுது. என்ன துவான்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்துக்கும் சொல்லுவோமே அப்படின்னு அவர் கேட்டார். பிரச்சனை உன் கண்ணில் இல்லை, உன் கல்புலேண்டா. எதுல பிரச்சனை? எதுல? கண்ணில் இல்லை. எங்க இருக்கு? கல்புல இருக்கு. இந்த கல்பு சரியானா என்ன ஆயிரும்? கண்ணு சரியாயிரும். நீங்க ஹராம பார்க்க 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 நீங்க என்ன செஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்க எது கெட்டு போகுது? கல்பு கெட்டு போகுது. இந்த கல்பு கெட்டு போகாம இருக்கிற கல்பு, கெட்டு போன கல்பை பிரகாசமாயிட்டா எது கிளியர் ஆயிருது? கண்ணு கிளியர் ஆயிருது. எங்க வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா? கண்ணு கெட்டு போன கல்பு, அழுக்காகின கல்பை ஓதி 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 அதை பரிசுத்தப்படுத்துகிற போது இருட்டா இருக்கிற உன் கண் வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? கண்ணு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கண்ணின் மூலமாக, நாக்கின் மூலமாக, செவியின் மூலமாக நாம ஹராமியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம என்னவாக மாறிடுவோம்? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அமானியத்தில் என்ன வச்சிடறாங்க? குறை வச்சிடறோம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கிறோமா? இப்படி ஒரு தலைப்பை என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துக்கிறோமாங்க? நாம வாட்டுக்கு எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒலுவுலையும் அமானிதம் இருக்குதுன்றாங்க. குளிக்கப்பட வேண்டிய குளிப்புகளையும் என்ன இருக்குது? அமானிதம் இருக்குது. இதுல நீங்க குறை வச்சீங்கண்டா அல்லாஹ்வுக்கு உண்டான அமானியத்தில் என்ன வச்சுட்டீங்க? நீங்க குறை வச்சவங்களா மாறி போயிட்டீங்க. இது ஃபர்ஸ்ட். இப்படியான விஷயத்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ உறுப்புக்கள், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இன்ன பிற வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் உண்டான காரியங்கள் இருக்குது பாத்தீங்களா? இதுல ஒரு மனுஷன் குறை வச்சிட்டாண்டா அமானித மோசடிக்காரனா என்ன செய்யறான்? அந்த மனுஷன் போயிடுறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா மலைகிட்ட கொடுத்தான், வானத்திட்ட கொடுத்தான், பூமிகிட்ட கொடுத்தா, எங்களால முடியாது, சுமக்க முடியாது, மலை என்ன செஞ்சிருச்சு? ஒதுங்கிருச்சு. ஆனா மனுஷன் என்ன செஞ்சுக்கிட்டான்? வாங்கிக்கிட்டான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காசு கொடுத்த வச்ச காசை திருப்பி கொடுக்கறதுங்கிறது அமானிதம் கிடையாது. அசல் அமானிதமே இதுதான். என்னதுங்க? அசல் அமானிதமே இதுதான். சரி, ரெண்டாவது அமானிதம் என்ன தெரியுமா? அல் அமானத்து மஅ கைரிஹி. அல் அமானத்து மஅ கைரிஹி, இவர் அடுத்தவரோடு நடந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கை விஷயத்துல அமானிதம். என்னதுங்க? அமானிதம். இதுல நாம நிறைய குறை விட்டுறோங்க. என்ன ஆயிடுச்சுங்க? இல்லை நிறைய என்ன செஞ்சுட்டோம்? நாம குறை விட்டுறோம். வாங்குறப்ப கரெக்டாக 1 கிலோவை எடை போட்டு வாங்குறாரு. என்ன செய்யறாரு? எடை போட்டு வாங்குறாரு. கொடுக்குறப்ப 100 கிராம் என்ன செய்யறாரு? கம்மியாக கொடுக்குறாரு. அப்போ இங்கே என்ன செஞ்சுட்டாரு? அமானிதத்துக்கு மோசடி செஞ்சுட்டாரு. ஏப்பா நீ 1 கிலோ கரெக்டாக வாங்கினேல, அதே மாதிரி 1 கிலோ அவர்கிட்டையும் கொடுக்கணும் இல்லை? நீ டேமேஜ் ஆன பொருளை நீ வாங்குறது கிடையாது. அப்புறம் என்ன நீ டேமேஜ் ஆன பொருளை மட்டும் அடுத்தவருக்கு விற்கிற? நீ தப்பு தானே? அங்கே மனுஷன் என்ன ஆகி போயிடுறாங்க? அமானிதத்திற்குண்டான அமானிதத்தை மோசடி செஞ்ச மனிதனாக என்ன செய்யறாங்க? மனுஷன் மாறி போயிடுறான். கணவன் மனைவிக்கு மத்தியில உறவு கரெக்டா இருக்கணும். அப்படி உறவு கரெக்டா இல்லைன்னா 2 பேத்துக்கு உண்டான அமானிதம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு, மோசடி ஆகி போயிருச்சு. நீங்க நல்ல வார்த்தையை பேசணும். ஒருத்தரை பார்த்தவொன்னு என்ன செய்யணுங்க? நல்ல வார்த்தையை பேசணும்.
எப்பா நல்ல வார்த்தை இப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாலிஹா இருக்கீங்களா, பரக்கத்தா இருக்கீங்களா, ரஹ்மத்தா இருக்கீங்களா, இப்படி பேசணும். என்னமோ உங்களுக்கு சுகர்னு கேள்விப்பட்ட, இதுவும் அமானித மோசடிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சொல்ற வார்த்தை அடுத்தவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுமே ஒழிய நீங்க சொல்ற வார்த்தை அடுத்தவருக்கு அதிர்ச்சியை கொடுத்துடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? அதிர்ச்சியை கொடுத்துடக்கூடாது. நீங்க மௌத்து வீட்டுக்கு போய் மௌத்து வீட்டுக்காரங்கள் எப்படிங்க மௌத்து விசாரிக்கணும்? நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யாருக்கு ஒரு பொறுப்புதாரியா அவன்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க, பொறுப்படுத்திட்டாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பொறுமையாக சபரன் ஜமீலாகிறீங்க, அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் என்ன செய்வான், பொறுப்படுத்துக்குவான். எதுக்கு என்ன செஞ்சுக்காதீங்க, பயந்துக்காதீங்க. இப்படித்தான் ஆறுதலான வார்த்தையை சொல்லணுமே ஒழிய, நான் சொன்னேன்லங்க அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போக வேணான்னு சொன்னேன்லங்க, எதுக்குங்க நீங்கள் போனீங்க, முடிஞ்சு போச்சா, அங்கே முடிஞ்சு போச்சா, அதுதான் ராசி இல்லாத ஆஸ்பத்திரின்னு ஆகி போச்சு, அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அங்கே போனீங்க? உங்கள் அத்தாட்ட அப்போவே சொன்னேன் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னேன். அப்போவே உங்கள் அத்தா போயாமல் இங்கே இருந்திருந்தாருன்னா இங்கே இருந்திருப்பார். போனாரு, மாட்டிக்கிட்டார். இது என்ன ஆகி போச்சு தெரியுமா? அமானித மோசடிங்கிறாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்னதுங்க? அமானித மோசடி. ஒருத்தட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். இப்படி நடந்துக்கலாம தவறுதலாக நடந்துக்கிற போது அவர்கிட்ட செய்ய வேண்டிய கண்ணியத்துக்கு அமானியத்தில் என்ன செஞ்சிட்டீங்க, நீங்க குறை வச்சிட்டீங்க. தாய் தந்தையர் இடத்துல என்ன செய்யணுங்க, கண்ணியத்தோடு நடந்துக்கணும், பேணுதலோடு நடந்துக்கணும். அதுல குறை வச்சிட்டோம்னா நாம என்ன செஞ்சிட்டோம், அவங்கள்ட்ட அமானிதத்திற்கு மோசடியானவர்களாக மாறி போயிட்டோம். புரியுதுங்களா? மகன் பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அமானிதத்தோடு சரியான முறையில் அவங்கள வளர்த்து எடுக்கணும். வளர்க்குற விஷயத்துல குறை வச்சிட்டோம்னு சொன்னோம்னா நாம என்ன செய்யறோம், பிள்ளைகள் விஷயத்துல அமானிதத்துக்கு மோசடி செஞ்சவங்களாக மாறி போயிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ரகசியமான உறவுகள் என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே சொல்லவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பழக்கத்திலேயே ஆக கெட்ட பழக்கம் இந்த பழக்கம் தாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த கெட்ட பழக்கம் தாங்க பெருமான ஸல்லல்லாஹு. இது எல்லாம் என்னதுங்க, மோசடி. சரி, 10 பேர் உட்காந்து பள்ளி வாசல்ல மீட்டிங் போடுறீங்க. என்ன செய்றீங்க, மீட்டிங் போடுறீங்க. எப்பா இந்த மீட்டிங் போட்டிருக்கிறோம், இது நமக்குள்ள இருக்கட்டும், யார்கிட்ட என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. செருப்பு கழட்டுறவனே செருப்பு போடுறப்ப எடுத்தவங்கள்ட்ட சொல்லிடுவார், மேலே மசூரா பண்ணோம், இதான் கடைசி ஃபைனலுக்கு தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, இதான் முடிஞ்சு போச்சு. என்ன ஆயிடுச்சு, அங்க ரகசியத்தை உடைச்சிட்டாரா இல்லையா? இப்ப மஜ்லிஸுக்குன்னு உண்டான ஒரு அமானிதம் இருந்துச்சு இல்லைங்க, ஒரு நம்பிக்கை தன்னம் இருந்துச்சு, அது என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. இப்படியாக என்ன செய்யலாங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். ஓனர் என்ன செஞ்சிருக்கிறாரு, போயிருக்கிறாரு, பள்ளியாசல தொழுதுட்டு வந்திருக்கிறேன், கடையை பார்த்துக்கண்டு. போயிட்டு வர வரைக்கும் எப்படி இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். போயிட்டு வர்றதுக்குள்ள கல்லால இருந்து காசு எடுத்தானா யாருக்கு மோசடி செஞ்சுட்டாரு அவரு, முதலாளிக்கு. அங்க என்ன போயிருச்சு, அமானிதம் போயிருச்சு. இதுவெல்லாம் இதுல தான் ஒரு பார்ட் என்ன தெரியுமாண்டா, நாம விளங்கி வச்சிருக்கிறோம்லங்க, 10,000 ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார், நான் ஊருக்கு போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றோம்ல, அது இதுல தான் வருது. என்னதுங்க, ஒருவர் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இது. ஒருத்தர் மதீனா வழியா பயணம் செஞ்சுட்டு இருக்காரு, பயணம் போய்கிட்டு இருக்கிறாரு. போகிற வழியில் என்ன செஞ்சுட்டாரு, ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, படுத்திருக்கிறார். ஓய்வு எடுக்கிறதுக்காண்டி படுத்திருக்கிறார். படுத்திருக்கிறவர் என்ன செஞ்சுட்டாருன்னு சொன்னோம்னா, அந்த 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 இடத்துல என்ன செஞ்சாரு, ஒரு இவருடைய பொருட்களை ஒரு என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஒட்டகமோ அல்லது ஒரு பொருளுக்கு விஷயங்களை என்ன செஞ்சிருச்சு, திருடிட்டு போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, திருடிட்டு போயிடுச்சு. திருடிட்டு போனவொன்னே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னோம்னா, அந்த அந்த மனுஷரவே அந்த பொருளையோ அந்த ஆளை என்ன செஞ்சிட்டாரு, வெட்டிட்டார். என்ன பண்ணிட்டாரு, ஏன் பொருளை நீ எப்படி எடுக்கலாம்னு என்ன செஞ்சிட்டாரு, வெட்டிட்டார். பிரச்சனை யார்கிட்ட வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உனக்கு பிரச்சனைனா நீங்க என்னட்ட வந்து சொந்திருக்கணும், எதுக்காக வேண்டி நீங்க கொலை செஞ்சீங்க, நீங்க அவர் என்ன செஞ்சீங்க, நீங்க கொலை செஞ்சீங்க. நீங்க இப்போ பழிக்கு பழி ஒரே தீர்வு, உங்களையும் என்ன செய்யணும், கொலை செய்யணும், வேற தீர்வே இல்லை. அப்ப அவர் சொன்னாரு, 3 நாள் டைம் கொடுங்க, 3 நாள் டைம் கொடுங்க. எங்க ஊர்ல நிறைய பேர்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் காசு கொடுத்து வச்சிருக்கிறோம். அத்தனை பேர்த்துட்டு காசை கொண்டு போய் நான் என்ன செய்யணும், திரும்ப ரீஃபண்ட் பணத்தை கொடுத்துட்டு வரணும், ஒப்படைச்சிட்டு வரணும். அதுக்கு 3 நாள் டைம் கொடுங்க. என்னைக்குமே குற்றவாளிகளுக்கு என்ன செய்யப்படாது, தாமதம் கொடுக்கப்படாது, என்னைக்குமே அவகாசம் கொடுக்கப்படாது. இப்பவே என்ன செய்யணும், தண்டனை. யாராச்சும் எனக்கு பொறுப்பெடுத்துக்கிறீங்களான்னு அந்த என்ன செய்யறாரு, அந்த மனுஷரை கேட்கிறாரு. கை தூக்குனாங்க. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா யாருன்னா, ஆக உயர்ந்த ஜாஹித். உயர்ந்த ஜாஹித்னா என்ன அர்த்தம், பற்றற்ற தன்மை. என்னதுங்க,
பற்றற்ற தன்மை. 3 நேரம் வயிறார சாப்பிட்டோம்னா சொல்லுவாங்க, என்ன அல்லாஹ் ரசூலுக்கு பயமே கிடையாது, இப்படி சாப்பிட்றீங்க அங்கே வாங்க. தலகாணி வச்சு தரையில தலகாணி வச்சு படுத்தோம்னா என்ன நீங்க என்ன சொர்க்கத்தில் போகிறதுக்கு இருக்கிறீங்க, நீ இப்படி தலகாணி வச்சு படுத்துட்டு இருக்கீங்க. இப்படியான எண்ணத்திற்கு உண்டானவங்க அபூதர் கிஃபாரி கையை தூக்கிட்டாங்க, நான் பார்த்து காத்துக்கிறேன். அவர் போயிட்டார். 3 நாள் ஆச்சு, யாரு வரல, போனவர் வரவே இல்லை. 3வது நாள் அஸ்ர் தொழுகைக்கு பின்னால சட்டம் இவருக்கு என்ன செய்யணும், தண்டனை கொடுக்கப்படுறதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, போன ஆள் வந்தாரா, வரல, ஆளை புடிங்கன்றாங்க அபூதர் கிஃபாரிய. ஜாமீன் கொடுத்தார் இவர் தானே, இவரை புடிங்கன்னாங்க அபூதர் கிஃபாரிய. வந்து நின்றார். இப்ப கிசாஸ் வாங்குறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. ஆளை என்ன செஞ்சிட்டார், வாழை தூக்கிட்டாரு. எங்கிருந்தோ ஒரு புழுதி கிளம்புற மாதிரி ஒரு புழுதி கிளம்புச்சு. போனாலும் என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப வந்துட்டார். இப்ப என்ன செய்யுங்க, நீங்க பழி தீர்த்துக்கங்க, கிசாஸ் வாங்கப்பட்டுருச்சு. இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அபூதர் கிஃபாரிகிட்ட கேட்டாங்க, என்ன தைரியத்தில் அவருக்கு நீங்க ஜாமீன் போட்டீங்க, என்ன தைரியத்தில் அவருக்கு நீங்க ஜாமீன் கொடுத்தீங்க? அப்ப அழகா சொன்னாங்க அபூதர் கிஃபாரி, இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மானிதருடைய பிறப்பிடமே யார் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாதிக்குல் அமீன் பேர் வந்துச்சு. பிறக்கிறதுக்கு முன்னாலே சாதிக்குல் அமீன் யாருக்கு சொந்தம்னா ரசூலுல்லாஹுக்கு தான் சொந்தம். அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு யாராவது அமானிதத்துக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அந்த நேரத்துல கை தூக்கலன்னா நாம எல்லாருமே என்னவாகி போயிடுவோம், குற்றவாளியாக போயிடுவோம். என்னவாக இருந்தாலும் ரசூலுடைய தர்பார்ல இந்த குற்றத்துக்கு நான் ஆளாகி போக மாட்டேங்கிற ஒரு தைரியத்துல என்ன செஞ்சேன், நான் உத்தரவாதம் கொடுத்தேன்னு சொல்றாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுண்டா, தண்டனைக்குண்டான மனிதனாக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ள என்ன இருக்குது, நான் வாங்கி நிறைய பேர் என்கிட்ட காசு கொடுத்து வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் நான் ஒப்படைக்கணும் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இதுதான் அமானிதத்தினுடைய உச்சகட்டம். மனிதர்கள் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானித விஷயத்துல என்ன செய்யணுங்க, நாம கவனத்தோடு நடந்துக்கணும். இதுவெல்லாம் என்ன செய்யறதுங்க, இதுக்குள்ள இருக்குது, பாடமாக இருக்குது. 3வது ஃபர்ஸ்ட் அல்லாஹுக்கு உண்டான அமானிதம், 2வது ஒருவர் அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம், 3வது அமானிதம் என்ன தெரியுமா, இதுதான் அசல். ஒவ்வொருத்தரும் உங்களை மட்டுமே பாருங்க, அடுத்தவங்களை பார்க்காதீங்க. நீங்க அடுத்தவங்களை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன அமானிதத்தை செய்யணுமோ அதுக்கு மோசடிக்காரனாக நீங்க மாறி போயிட்டீங்க. நாம என்ன செய்யறோம், நம்மளை பார்க்கறதே கிடையாது. என்னங்க, நம்மளையே பார்க்கறதே கிடையாது. நாம அடுத்தவங்களை தானே பார்க்கிறோம். அடுத்தவங்களை எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யாதீங்க, நீங்க பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட என்ன குறை இருக்குது, உங்கள்கிட்ட என்ன சரி செய்யணும், உங்கள்கிட்ட என்ன தப்பு இருக்குது, எதை எப்படி நாம சரி செய்யணுங்கிற இந்த மனசுக்குள்ள ஃபிக்ர்லயே மனசு என்ன செய்யணும், நம்ம வாழணுமே ஒழிய அடுத்தவங்களுடைய தொழுகையோ அடுத்தவங்களுடைய விஷயத்தை என்ன செய்யாதீங்க, நீங்க பார்க்காது. அப்படி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய அமானியத்துக்கு நீ என்ன செய்றீங்க, நீங்க மோசடி செய்றீங்க. இது விஷயத்தில் அல்லாஹ் தஆலா கூடுதலான கவனத்தோடு இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அமானிதம்ங்கிறது இதுதான் அமானிதம். அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அமானிதம், அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம், ஒவ்வொருவரும் அவருக்கு செய்ய வேண்டிய அமானிதம். இந்த 3 அமானிதத்திற்கு உள்ளக்குள்ள உலகத்தில் உண்டான எல்லா அமலும் வந்துருச்சா இல்லைங்களா, வந்துருச்சு. இதுதான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், பதிவு செஞ்சு காமிக்கிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்குண்டானவரிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் முறையாக ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உங்களுக்கு ஏவுகிறான். என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இது ஆயத்தினுடைய ஃபர்ஸ்ட் உத்தரவு. இந்த உத்தரவுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா இன்னொரு உத்தரவு சொல்றாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வார்த்தைகளை எவ்வளவு நேர்த்தியா அல்லாஹ் தஆலா வார்த்தைகளை கையாளுறாங்க. நம்ம மார்க்கத்திற்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்ன பேருங்க, நம்ம மார்க்கத்திற்கு இஸ்லாம்னு பேர் சன்மார்க்கம். இப்படி ஏதாவது ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கோங்களா நம்ம மார்க்கத்திற்கு? என்னங்க, எளிய மார்க்கம். அப்புறம் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம். அப்புறம் ஒழுக்கத்திற்குண்டான மார்க்கம். அப்புறம் கண்ணியமிக்க மார்க்கம். அப்புறம் நம்ம மார்க்கத்துக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா, ஒரு ரூபா காயின்ஸ் இருக்குல்ல, 1 ரூபா காயின்ஸ். அந்த 1 ரூபா காயின்ஸில் ஒரு பக்கம் 1 ரூபா இருக்கும், நாணயம் இருக்கும். ஒரு பக்கம் என்னதுங்க, நாணயம். அதுதான் அமானிதம். நம்ம சொல்கிறோம் நாணயம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கும், தலை இருக்கும். அந்த தலை இருக்கும்ல, இதுதான் நாங்கள் ஒரு நாணயத்துக்கு 2 பகுதி இருக்கும்லங்க. அது மாதிரி இஸ்லாத்துக்கு 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி அமானிதம், இன்னொரு பகுதி என்ன தெரியுமா, நீதம்.
என்னதுங்க? இது மார்க்கம் எதற்குண்டான மார்க்கம் தெரியுமா? நீதமான மார்க்கம். நாம் படிச்சிருக்கோமா இல்லைங்களா? இந்த மார்க்கம் என்ன மார்க்கம்? நீதமான மார்க்கம். 7 இருந்து Z வரைக்கும், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லாம் என்னதாங்க? நீதம். குர்ஆனே எதைத்தான் பேசுது? நீதத்தான் பேசுது. அல்லாஹ் தஆலா அமானிதத்தை மட்டும் சொல்லிட்டு விடல பாருங்க. ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தை மட்டும் அல்லாஹ் சொல்ல பாருங்க, அடுத்த பக்கத்தை என்ன செய்றாங்க? அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். எப்ப நீங்க அல்லாஹ் எப்படி விவரிக்கிறான் பாருங்க, அழகா சொல்றான் பாருங்க. நம்மளைய கொஞ்சம் அப்படியே உசுப்பேத்துற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. நீங்க அமானிதத்தெல்லாம் நல்லா பேணி ரொம்ப உச்சகட்டத்தில் அல்லாஹுக்கு உண்டான அமானிதம், அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதம், உங்களுக்கு செய்ய வேண்டிய அமானிதத்தெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில உங்க காலத்துல ஒரு விஷயத்தை நீங்க சந்திக்க ஏற்படும். என்னதுங்க? சந்திக்க ஏற்படும். அப்படி ஏற்படுகிற போது நீங்க என்ன செய்யுங்க? நீதமாக நடந்துக்கங்க. என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? நீதமா நடந்துக்கங்க. என்னங்க, நீங்க ரொம்ப பஞ்சுவாலிட்டியா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடக்கிறப்ப உலகத்தில் உண்டான பிரச்சனை, குடும்பத்தினுடைய பிரச்சனை, மஹல்லாவினுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண வருவாங்க. என்னங்க? பிரச்சனைக்கு தீர்வு காண வருவான். அப்படி தீர்வு காண வருகிற போது ஏற்றத்தாழ்வு இல்லாம ஒருத்தர் பக்கம் ஒருத்தர் சாயாம நீதமா என்ன செய்யுங்க? நீங்க தீர்ப்பு செய்யுங்க. எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நாணயத்தினுடைய ஒரு பக்கம் அமானிதம், இன்னொரு பக்கம் என்னதுங்க? நீதம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இதா ஹகம்தும் பைனன் நாசி, மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்வீர்களே ஆனால் அன் தஹ்குமு பில் அத்ல், நீதத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்கள் தீர்ப்பு செய்யுங்கள். நீதத்தோடு என்ன செய்யுங்க? நீங்க தீர்ப்பு செய்யுங்க. அப்ப இந்த மார்க்கத்திற்கு அசல் பேர் என்னங்க? நீதத்திற்குண்டான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். என்னதுங்க? நீதத்திற்குண்டான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு பக்கத்துல அமானிதத்தை சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய நீதத்தை என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா பேசி காண்பிக்கிறான். இன்னைக்கு நீதமா தீர்ப்பு பார்க்கறதே சமூகத்துல இல்ல. நீங்க தப்பா தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குது. என்னங்க? பார்லிமெண்ட்ல உறுப்பினர் ஆயிடுறாரு. இன்னும் விட்டா போனா ஏதாவது ஒரு ஊருக்கு கவர்னரா மாறிடுறாரு. என்னதுங்க? கவர்னரா மாறிடுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பசியோடு இருக்கிறப்ப தீர்ப்பு சொல்லாதீங்கன்றாங்க. இங்க தீர்ப்பினுடைய ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. பசியோடு இருக்கிறப்ப நீங்க தீர்ப்பு சொல்லாதீங்க. ஏதாவது 1:30 மணிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, வாங்கின கூட்டா இப்ப சாப்பிட்டு வர்றேனப்பா என்ன செய்யுங்க? நீங்க சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒழுக்கம். கோபத்தோடு இருக்கிறப்ப என்ன செய்யாதீங்க? நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க. ரெண்டாவது, பாரபட்சமின்றி என்ன செய்யாதீங்க? நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க. ஒருத்தருடைய செய்தியை மட்டும் கேட்டுட்டு இன்னொருத்தர் பக்க செய்தியை கேட்காம என்ன செய்யாதீங்க? நீங்க தீர்ப்பு செய்யாதீங்க. இவர் நம்ம ஆளு, என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் இவருக்கு சாதகமா தான் நான் தீர்ப்பு சொல்லுவேன், இப்படி என்ன செய்யாதீங்க? தீர்ப்பு சொல்லாதீங்கன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகமே 4 மனிதர்களுடைய காலத்துல தான் உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்குதாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 1 இல்முல் உலமா, அல்லாஹ் ரசூலை அறிந்திருக்கிற மார்க்க ஞானிகள், சூஃபிகள், வலிமார்கள் சொல்றோம்ல அவங்க. 2வது அதுலுல் உமரா, நீதத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அரசர்கள். என்னதுங்க? நீதத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அரசர்கள். 3வது சஹாவத்துல் அக்னியா, செல்வந்தர்களுடைய கொடைத்தன்மை. என்னதுங்க? செல்வந்தர்களுடைய கொடைத்தன்மை. 4வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுஅய்யத்துல் ஃபுகரா, ஏழைகளுடைய துவா. இந்த 4 மூலமாகத்தான் என்னதுங்க? உலகம் ஏங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 4ல எங்கேயாவது ஒன்று குறை வந்துச்சுன்னா என்ன ஏற்படும்? உலகத்தினுடைய நேதியில என்ன செய்யுங்க? ஏக்கத்துல என்ன செய்யும்? தடுமாற்றம் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ஒரு செய்தி ஒன்று தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அழகா, இந்த ஹதீஸை படிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்குது. நீதிபதிகள் 3 வகைன்றாங்க ரசூலுல்லாஹ். என்னதுங்க? நீதிபதிகள் 3 வகை. ஒரு நீதிபதி சரியா தீர விசாரிச்சு சரியா பதில் கொடுக்கிறவர் யாரு? இவர் சொர்க்கவாதி. ஒரு நீதிபதி தான் சொர்க்கவாதி. மீத 2 பேர் யாருங்க? நரகவாதின்றாங்க. ஒருத்தர் அறையும் குறையுமாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறவர்? தீர்ப்பு கொடுக்கிறவர், இவர் நரகவாதி. இன்னொருத்தர் யாரு அப்படின்னு சொன்னோம்னா, முழுசா தெரிஞ்சு எது நியாயமோ அதை விட்டு போட்டு அநியாயத்துக்கு என்ன செய்வாரு? தீர்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. இது 2 பேருமே என்னதுங்க? நரகவாதின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது 2 பேருமே என்னதுங்க? நரகவாதின்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நீதத்தை பத்தி நிறைய என்ன செய்யலாம், நாம பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் அசல் நீதம் எங்கே தெரியுமா இருக்கணும்? நம்ம குடும்பத்தில் இருக்கணுங்க. எங்கே இருக்கணுங்க? நம்ம குடும்பத்தில் இருக்கணும். இந்த நம்ம குடும்பத்திலேயே என்ன இல்லைங்க? நீதம் இல்லை. ஒருத்தருக்கு மத்தியில் உண்டான நீதத்துக்குண்டான நிலைப்பாடுகள் இல்லைண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீதத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் மகனாக இருந்தால் தப்புனா தப்புத்தான். தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் என்னதான்?
தப்பு தான். இதுல எந்த பாரபட்சமும் என்ன செய்ய முடியாது, காட்டவே முடியாது. அது என்ன, உங்க மகனுக்கு மட்டும் நீங்க நல்லதா இருந்தாலும் தப்பா இருந்தாலும் அவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றீங்க நீங்க அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. பாத்திமா நாயகத்தை பார்த்து ரசூல்லா சொன்னாங்கல்ல, பாத்திமாவே நீயும் தப்பு செஞ்சா தப்பு தான், நாளைக்கு ஏன் மகங்கிறக்காமடி உங்களுக்கு எந்த விதமான விமோச்சனமும் சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது. தப்புனா தப்பு தான். தப்பு செஞ்சிட்டார் மகன், தவறு செஞ்சிட்டார் மகன், தெரிஞ்சவர் என்ன செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சிட்டாரு. நல்லாவே தெரியுது அவர் தான் என்ன செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சிருக்காருங்கிறத. நாம என்ன செய்யறோம், பஞ்சாயத்துக்கு போய் உட்கார்றப்ப, எப்பா ஏப்பா இப்படி செஞ்ச நீ, சரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிளி சமாளிக்கிறேன் நான். இந்த சமாளிப்பது என்னதுங்க, தவறு. ஏன் இப்படி செஞ்ச நீ, எதுக்கா நீ இந்த தப்பை செஞ்ச நீ ஏன் இந்த குற்றத்தை செஞ்ச, இது ஏன் இந்த இடத்துல மாறினேன்னு சொல்லி எதிர்த்து கேட்கிறோம்ல, இதுதான் என்னதுங்க, நீதம். இதுதான் நீதம், அசல் நீதமே இதுதான். இந்த நீதத்தோட நடக்க சொல்லித்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, நமக்கு கட்டளையே இடுறான். இதை நாம என்ன செஞ்சுட்டோம், நம்ம விட்டுட்டோம். பள்ளிக்கூடத்துல மகன் என்ன செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சிட்டாரு. மதரசாவில் மகன் என்ன செஞ்சிட்டாரு, தப்பு செஞ்சிட்டாரு. இப்போ எப்படியோ சமாளிச்சு என்ன செஞ்சுக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் நம்ம சொல்றோம் இல்லைங்க, இது என்னதுங்க, தவறு. இது என்னதுங்க, தவறு. மகனுகளுக்கு மத்தியில நீதத்தோடு நடந்துக்கங்கண்டாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, இது எப்படிங்க சாத்தியமா, சாத்தியமாக்கிக்கணும் நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஒரு உதாரணம், பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவிட்ட சொன்னாங்க, என் மகனுக்கு நுஅமான்ங்கிற என் மகனுக்கு ஒரு இடத்தை எழுதி கொடுக்கலான்னு இருக்கிறேன் நான். என்னதுங்க, ஒரு இடத்த என்ன செய்கிறேன் நான், எழுதி கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு சொன்னார் பஷீர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, எழுதி கொடுக்கறதுலாம் இருக்கட்டும், முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து எழுதி செய்யுங்க, நீங்கள் எழுதி கொடுங்க. இல்லை என் மகன் தானே, நான் எழுதி கொடுத்தா என்ன, எல்லாம் உங்கள் மகன் தான், யார் இப்போ இல்லைன்னு சொன்னா முதல்ல ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து என்ன செய்யுங்க, நீங்கள் எழுதி கொடுங்க. மகனை கூட்டிகிட்டே வந்தார் பஷீர் ரலியல்லாஹு தஆலா. இந்த மாதிரி என் மகன் மேலே ரொம்ப முகப்பத்தாக இருக்கிறேன் நான், என் மகனுக்கு இந்த இடத்த என்ன செஞ்சுட்டேன், நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சார், சொன்னார். கொடுத்ததை திரும்ப வாங்கிக்கண்டாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன், என்னத்துக்கு சொல்கிறீங்க, இவருக்கு உங்களுக்கு இந்த ஒரு மகன் மட்டும்தானா, ரசூல்லா கேட்டாங்க, உங்களுக்கு இந்த ஒரு மகன் மட்டும்தானா, வேற யாரும் கிடையாதா? இல்லை நாயகமே, எனக்கு இன்னும் நிறைய பசங்க இருக்கிறாங்க நாயகன், எனக்கு இன்னும் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அப்புறம் என்ன இவருக்கு மட்டும் என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒரு இதை எழுதி கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா இந்த மற்ற மகன்களுக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பாரபட்ச காட்டின மாதிரி ஆகிப்போம். மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் என்ன ஆயிருங்க, பாரபட்ச காட்டின மாதிரி ஆயிரும். என்னைக்குமே அன்பளிப்பை கொடுக்க சொல்லுவாங்க, அன்பளிப்பை பெற்றுக்கொள்ள சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனுக்கு அன்பளிப்பாக கொடுத்த இந்த சொத்தை என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் திரும்ப வாங்கிக்கங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ற புரியுதுங்களா, திரும்ப என்ன செய்யுங்க, நீங்க வாங்கிக்கங்க. இப்படி நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் ஏற்படுகிற போது மற்ற பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பாரபட்சத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்போ முஹப்பத் இருக்குதுங்க நாயகமேன்னு கேட்டார் அவர். ஹதீஸ் விளங்குதுங்களா? அப்போ முஹப்பத் இருக்குது, அதுக்கு நான் என்ன செய்யணும், அதை மனசுக்குள்ளே வச்சுக்கங்க, வெளிக்காட்டாதீங்கன்றாங்க பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் புரியுதுங்களா? இதுல விஷயத்துல நம்ம கவனத்தில்லாமல் நடந்துட்டோம்னா நாம என்ன, நீதம் இல்லாதவர்களாக ஆகி போயிடும். என்னவாகி போயிடும், நீதம் இல்லாத மனிதர்களாக என்ன செய்வோம், நாம ஆகி போயிடும். அதை தான் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துல நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வ இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல். மனிதர்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு செய்ய போனா எப்படி செய்யணும், நீங்க நீதத்தோடு தீர்ப்பு செய்யுங்க, பாரபட்சம் இல்லாம என்ன செய்யுங்க, நீங்க தீர்ப்பு செய்யுங்க. யாரா இருந்தாலும் தப்புனா தப்பு தான், நம்ம மகனா இருந்தாலும் தப்பு தான், மருமகனா இருந்தாலும் தப்பு தான், மகளா இருந்தாலும் தப்பு தான். தப்புனா இந்த மனோநிலை தீர்ப்பு சொல்ற இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு வரணும். நம்ம மகன் தானேங்கிறதுக்காக அதை என்ன செய்யக்கூடாது, சரி கட்டவே கூடாது. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னர். மிஸ்ர் தேசத்திலிருந்து ஒரு ஆள் என்ன செஞ்சார், உமர் ரலியல்லாஹு வந்தார். ஒரு சின்ன பிரச்சனைக்காக வேண்டி மிஸ்ர்லேருந்து வந்திருக்கிறேன், உங்களை பார்த்துட்டு போகணுங்கிறதுக்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன பிரச்சனை? குதிரை பந்தயம் நடந்துச்சு, குதிரை பந்தயம் எங்கள் ஊரில் நடந்துச்சு. அந்த பந்தயத்தில் போய்கிட்டே இருக்கிறப்ப அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனார் என்ன செஞ்சிட்டாரு, என் கூட வந்துக்கிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவரை தாண்டி போயிட்டேன், நான் பந்தயத்தில் அவரை தாண்டி போயிட்டேன். தாண்டி போகிறத பார்த்த என்ன செஞ்சார் அந்த மகனாரு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனாரு ஒரு கைத்தை போட்டு இழுத்து, என்னை தாண்டி நீ போகிறியா, என்னதுங்க, என்னை தாண்டி நீ போகிறியா, எந்த போட்டியிலுமே நான் தானே வெற்றியாளர், அதை எப்படி நீ வெற்றியாளர் ஆயிரான்னு சொல்லிட்டு என்னை கீழே தள்ளி என்னை அடிச்சார். என்ன செஞ்சார், என்னைய அடிச்சார். இந்த அடியை வாங்கிக்கிட்டு மிஸ்ர்லேருந்து இங்கே என்ன செஞ்சிருக்க, உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற ஒரு பிரச்சனை, இதுக்கு எனக்கு நீங்க தீர்ப்பு செய்யுங்க.
யார்கிட்ட வந்தாரு? உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹு தஆலா இங்கிருந்து தபால் எழுதுறாங்க. இங்கிருந்து என்ன செய்றாங்க? தபால் எழுதுறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய பழக்கம் என்ன தெரியுங்களா? கவர்னர்களுக்கு லெட்டர் போய்கிட்டே இருக்கும். என்ன போகும்? லெட்டர் போய்கிட்டே இருக்கும். ஒரு லெட்டர் கிடைச்சி அந்த லெட்டருக்கு உண்டான அமல் அவர் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டார். அடுத்த லெட்டர் என்ன செய்யும்? வந்துடும். இப்போ அர்ஜென்ட் லெட்டர் போகுது. உடனேயே அம்ர் இப்னு ஆஸ் கவர்னரும் கவர்னருடைய மகனும் இப்பவே மதீனாவுக்கு உள்ள வந்தாகணும். லெட்டர் போனவொடனே என்ன செஞ்சுட்டாங்க? ஆஹா, கலீஃபாவிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்குதுங்கிறக்கான என்ன செஞ்சுட்டாங்க? புறப்பட்டு வந்துட்டாங்க. புறப்பட்டு வந்தவொடனே வந்தாச்சு. இந்த நடந்த நிகழ்வு எதுக்குமே தகப்பனாருக்கு தெரியாது. யாருக்கு? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன நடந்துச்சு சொல்லுங்க நீங்க அப்படின்னு அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. அநீதம் செய்யப்பட்டவர்கிட்ட இப்படி நடந்துச்சு. அந்த ஆள் இங்கே தான் நிற்கிறார். யார் உன்னை அடிச்சாரோ, யார் உன்னை கீழே தள்ளி விட்டாரோ, யார் இந்த காற்றத்தை செஞ்சாரோ அவர் என்ன செய்யறாரு? இங்கே தான் இருக்கிறார். என்ன உனக்கு செஞ்சாரோ அதை என்ன செய்? நீ திரும்ப செய் நீ. உமர் ரலியல்லாஹு இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு மகனை பார்க்குறாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்கிறாங்க. ஓங்கி அடிச்சாங்களாம். என்ன செஞ்சாங்களாமா? ஓங்கி அடிச்சாங்களாம். எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஜனாதிபதியை. இந்த நடந்த நிகழ்வு எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஜனாதிபதி. இது இப்போ நீங்க சொல்லித்தான் இந்த நிகழ்வே எனக்கு தெரியுது. இந்த நிகழ்வுக்காகத்தான் நீங்க என்னை மிஸ்ரிலிருந்து கூப்பிட்டீங்கிறதே எனக்கு இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கு எதுவுமே தெரியாது. அடிக்க போறதுக்கு முன்னால் அந்த ஆள் சொன்னாரு, ஒன்னே ஒரு வார்த்தை சொன்னாருங்க. அதுதான் எனக்கு பெரிய துன்பமா இருந்துச்சு. என்ன வார்த்தை? நாங்கெல்லாம் கண்ணியமான குடும்பத்துக்காரங்க, என்னையை தாண்டி நீ குதிரையில வேகமா போகலாமான்னு ஒரு வார்த்தை சொன்னார். என்னதுங்க? நாங்கெல்லாம் கண்ணியமான குடும்பத்தார்கள், என்னை தாண்டி நீ குதிரையில வேகமா போகலாமேன்னு சொன்னார். பாத்தீங்களா? இவரை அடிச்சதை விட அது ரொம்ப வலியா இருந்துச்சு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு பார்த்து உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என்ன அடிமைத்தனத்தை ரசூலுல்லாஹ் போனதுக்கு அப்புறமும் நீங்க திரும்பவும் நீங்களும் குடும்பத்தார் உருவாக்குறீங்களான்னு கேட்டாங்க. தேம்பி அழுதாங்களாம் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா. எப்படி இவர் அடிச்சாரோ அதை திரும்ப அதே மாதிரி அடிங்கன்ட்டாங்க. அதே மாதிரி அவர் என்ன செய்யப்பட்டார்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகனார் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டாருங்கிற செய்தி என்ன செய்யுது? சொல்லப்படுதுண்டா. எந்த சூழ்நிலையிலையுமே இருந்தாலும் சரி, தப்புண்டா தப்புத்தான். யாருக்காக வேண்டி எதையும் என்ன செஞ்சிடக்கூடாது? தீர்ப்பை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. என் மகன் தானே, என் புள்ள தானே, என் மருமகன் தானே, நம்ம ஆள் தானே, நம்ம சொந்தக்கார் தானேங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிடக்கூடாது? தப்ப மறைக்கிறதோ, தப்புக்காக வேண்டி நம்ம சரிகட்டி போகிறதோ வாழ்க்கையில் என்ன கிடையாதுங்க, அனுமதி இல்லைங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஃபர்ஸ்ட் அமானிதம், இன்னொரு பக்கம் நீதம். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பாகம் இருக்கிறதோ அதே மாதிரி இஸ்லாத்துக்கு என்னதுங்க, 2 பாகம் இருக்குது. ஒன்று அமானிதம், இன்னொன்று நீதம். இந்த 2ஐயும் உங்க வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கிறப்ப எல்லா அமல்களையும் கடைபிடிச்சவர்களாக மாறிப்போம். எல்லா அமல்களையும் கடைபிடித்தவர்களாக மாறிப்போம். அதை தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுக்கும் பி. அல்லாஹ் தஆலா எதை உங்களுக்கு உபதேசமாக செய்கிறானோ அதில் இது சிறந்ததாக இருக்கிறது. இது என்னதுங்க? சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றது எல்லாமே நமக்கு என்னதுங்க? கெட்டதுக்காக சொல்றான்? அல்லாஹ் எதுக்கு தாங்க சொல்றான்? நமக்கு நல்லதுக்கு தானே சொல்றான். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், எல்லாமே உங்களுக்கு சிறப்பானதாக நல்லதாக இருக்கிறது. இன்னல்லாஹ கான சமீஅன் பஸீரா. அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவனாகவும் இருக்கிறார். நீங்க எங்க மோசடி செய்றீங்க அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க கண் சாடையில மோசடி செய்றீங்களா அதுவும் எனக்கு தெரியும். ஆள் எப்படி, ஆள் அப்படி. இந்த கண் சாடை செய்றீங்கல்ல, இந்த கண் சாடையிலே இவர் இப்படிங்கிறத சொல்றீங்களா, அப்ப என்ன மாறி போகுது? மோசடி நடந்து போகுது. அப்ப இதையும் யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தெரியும். நாங்க பெருமானா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறானுங்க சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தினுடைய 2 நாணயம், ஒன்னு அமானிதம், இன்னொன்னு நீதம். இந்த நீதம் அப்படிங்கிறது நாம ஏதோ ஜனாதிபதி ஜட்ஜா போயெல்லாம் தீர்ப்பா உட்காரணுங்கிறது இல்லை. என்னென்ன எங்கெங்க இடத்துல என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த இடத்துல நாம தீர்ப்பா சரியா நடந்துக்கிட்டோம்னாவே நாம என்னவாக மாறிடுறோம்? நீதத்தை பேணவர்களாக மாறி போய்கிறோம். அதை தான் என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காண்பிக்கிறாங்க. இதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு இன்னும் ஒரு உத்தரவை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் தஆலா சொல்லப்படுகிற செய்திகளை, காரியங்களை எல்லா சூழ்நிலையிலும் எடுத்து நடக்கிற நல்லதொரு தௌஃபீக் எல்லாம் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. தடுக்கப்பட்ட காரியங்கள் கடைசியா போன வாரம் என்ன பார்த்தாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் பிரத்யேகமா என்ன செய்யாதீங்க, நீங்க நோன்பு வைக்காதீங்க. அப்படி நோன்பு வைக்கிறதா இருந்தா
வியாழக்கிழமை சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா சனிக்கிழமை சேர்த்தி வைங்கண்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனுஷன் எனக்கு ரொம்ப நோவினை கொடுக்குறான். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனுஷன் எனக்கு ரொம்ப நோவினை கொடுக்குறான். அதான் சொல்றாருல, மகன் எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குறான். வேலைக்காரர் பார்த்து ஓனர் சொல்றோம், வேலை இந்த ஆள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாங்க. இது எப்போ ஒரு மனுஷன் சொல்லுவான்டா, நொந்து போயிட்டா சொல்லுவான். அப்படித்தானுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 83 வருஷம் ஏவல் விளக்கல் காரியத்தை மனித சமூகத்துக்கு என்ன செஞ்சாங்க. 950 வருஷம் ஈமான் ஏற்றுக்கிட்டவங்க 83 பேர் தான். ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிட்டாங்க சொன்னாங்கன்னா, ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர். அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க, நம்ம சஜிதாவில் வந்து அல்லாஹ் தஆலா சூரத்துல் கமர்ல சொல்றான், ரப்பி இன்னி மக்லூபுன், ரப்பே நான் நொந்து போயிருக்கிறேன்டா ரப்பே, ஃபந்தசிர் எனக்கு உதவி செய்டா ரப்பே. யார் கேட்டா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. முஃபஸ்ஸிரீன் இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுறாங்க, யாராவது அப்பேற்பட்ட ஒரு சங்கடத்துக்கு ஆளாகியிருந்தா தொடர்ச்சியாக ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே வந்தாங்கன்னா வெகு விரைவில் அல்லாஹ்வுடைய உதவி அந்த மனுஷனுக்கு கிடைக்கும். ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபந்தசிர், யாரெல்லாம் நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும், உதவி செய்யும். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதன் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறான். மனுஷன் தொல்லை கொடுக்கறதுனா என்னங்க? ஹராமான காரியத்தை செய்யறதா? மனுஷன் எனக்கு ரொம்ப நோவினை கொடுக்குறான் எப்பங்க அப்படிங்கிற கேள்விக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, மனிதன் இருக்கிறானே காலத்தை திட்டுறப்ப என்னை மனுஷன் என்ன செய்யறான், எனக்கு நோவினை கொடுக்குறான்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், காலத்தை எந்த நேரத்தில் என்ன செய்யாதீங்க, நீங்க திட்டாதீங்க. அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஉதீனி, அல்லாஹ் சொல்வதா, யுஉதீனி இப்னு ஆதம் எனக்கு நோவினை தருகிறான், யசுப்பு தஹ்ர, காலத்தை திட்டுகிறான். மனுஷன் என்ன செய்யறான், காலத்தை திட்டுகிறான். வானத்தஹுரு, காலமே நான் தானப்பா. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்ற, காலமே நான் தானப்பா. பியதி அல்லம்ர், காரியங்கள் பூரா என் கையில தான் இருக்குது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உகல்லிபுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி சொல்ற வேலை யார் கையில? என் கையில இருக்குது. எதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்க காலத்தை திட்டுறீங்க. காலத்தை திட்டுறதுனா மனுஷன் எப்போ ஏற்பட்ட சூழ்நிலை என்ன செய்வான், திட்டுவான்டா. உதாரணத்துக்கு ரொம்ப குளிர் அடிச்சிச்சு, என்னப்பா இந்த பனி அடிக்குது, மனுஷன் திட்டுறான். இவ்வளவு வெயில் அடிக்குது, மனுஷன் திட்டுறான். இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன தெரியுமா, சிரமத்துக்கு மேல கஷ்டம் வர்றப்ப இந்த வருஷமே எனக்கு சரியில்லைங்க சொல்றாரு இல்லைங்க. 2024 எனக்கு ரொம்ப ஒஸ்டான வருஷங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேங்க. 2025 வந்தப்போ தான் நான் என்ன செஞ்சிட்டேன், நான் கொஞ்சோண்டு பிரைட் ஆகிட்டேன், கொஞ்சோண்டு நான் வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். மனுஷன் திட்டுறாரு. அல்லாஹ் சொல்கிறேன், இதை சொல்லாதீங்கிறான். என்னதுங்க, இதை சொல்லாதீங்க. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செஞ்சு காண்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படாத கவலையா நமக்கு ஏற்பட்டுருச்சு. என்னங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்படாத சங்கடமா நமக்கு ஏற்பட்டு போயிருச்சு. அப்படி எந்த சூழ்நிலையிலுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, நாம அந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது எப்படி தெரியுமா சொன்னாங்க, கவலைக்குண்டான ஆண்டாக இது மாறி போச்சுட்டாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வாங்க, ரசூலுல்லாஹ் கூட சொல்ல, ஆமுல் ஹுஸுன், கவலைக்குண்டான ஆண்டு. பார்த்துக்கிட்டு இருந்த பெரியத்தான் என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத் ஆகி போயிட்டாங்க. எவ்வளவு நாளாக கவனிச்சுக்கிட்டு இருந்த கதீஜா நாயகி என்ன செஞ்சுட்டாங்க, வஃபாத் ஆகி போயிட்டாங்க. அங்கே போய் தாயிஃபுக்கு போனால் தாயிஃபில் பெரிய சங்கடத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, ஆளாகி போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ரசூல்லாட்ட, அல்லாட்ட, யாரெல்லாம் ஏன்டா என்னை போட்டு இப்படி நோவினையை செய்கிறேன்னு கேட்கல. ரசூல்லா சொன்னது, எனக்கு சொல்ல தெரியல போல தெரியுது, இந்த மக்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறதே எனக்கு தெரியல, அதை எனக்கு நீ சொல்லி கொடுறா ரப்பேன்னு கேட்டாங்க. நம்ம யார்கிட்ட, அல்லாஹ்கிட்ட. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம எதை தீட்டிடக்கூடாது, காலத்தை தீட்டிடக்கூடாது. மனுஷனுக்கு சங்கடம் எதனால வருதுங்க, ஏதோ ஒரு ரஹ்மத்து நம்மளை தாண்டி நம்மளுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு என்னங்க, அதாபு பண்ணணும், அல்லாஹ்வுக்கு என்ன நேர்ச்சையா, அல்லாஹ்வுக்கு என்ன நியதியா, எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுக்கு நாட்டம் என்ன தெரியுமா, மனுஷனுக்கு திருத்தணும், மனுஷனுக்கு ரஹமத்து செய்யணும் தான். இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் மனுஷனுக்கு ரஹமத்து மட்டும்தாங்க செய்வான். அல்லாஹ் தஆலா மனுஷனுக்கு நிக்குமத்து செய்யவே மாட்டாங்க. இதை நம்ம உறுதியா வழங்கணும். என்னங்க, உறுதியா வழங்கணும். எங்க காய்ச்சல் வந்தா என்ன நடக்குதுங்க, ஒரு மனுஷனுக்கு காய்ச்சல் வருது இல்லைங்க, காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கு நேரமே சரியில்லை. என்ன சொல்றாரு, காய்ச்சண்டு கூட்டிட்டு போய் அந்த டெஸ்ட் எடுத்து இந்த டெஸ்ட் எடுத்து என் உடம்பவே அதாவப்படுத்தி போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, காய்ச்சல் வந்துச்சுன்னா உங்க பாவம் மன்னிக்கப்படுதுன்றாங்க. வெளியில இவன் யோசிக்கிறான் காய்ச்சல் வந்துச்சு, அதுக்கு ரசூலுல்லாஹ் கொடுக்குற விளக்கம் என்னதுங்க,
காய்ச்சல் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க, இருக்கிற வரைக்கும் உங்க பாவம் மன்னிக்கப்படுதுன்றாங்க. அப்ப மனுஷனுக்கு ஏற்படுகிற சிரமத்தின் மூலமாக மனுஷன் என்ன செய்யப்படுறாங்க? பரிசுத்தமாக்கப்படுறான். இன்னமும் கிளீனிங் ஆயிட்டே போகுது. அல்லாஹ் தஆலா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யறாங்க? ரஹமத்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ரஹமத்து செய்யறதா அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த ரஹமத்தை எப்பேற்பட்ட வழியின் மூலமா அல்லாஹ் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? அந்த ரஹமத்தை எப்பேற்பட்ட வழியின் மூலமா என்ன செய்வாங்க? அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கொடுத்ததும் அவன்தான், எடுத்துக்கிறதும் அவன்தான். நாம இங்க உட்கார்ந்து ஊரே கூடி ஆராய்ச்சி பண்ணாலும் ஒண்ணு வேலையாக போறதில்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், காலம் என் கையில் இருக்குது, காலம் என் கையில் இருக்குது. இப்ப நீங்க இந்த காலத்தை திட்டினீங்கன்னா என்னைய திட்டுற மாதிரி, என்னதுங்க, என்னைய திட்டுற மாதிரி இப்படி நீங்க திட்டுனீங்கன்னா என் மனசு சங்கடமா போகுதுங்கிற அல்லாஹ் சொல்ற, புரியுதுங்களா? இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்வதாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த சூழ்நிலையுமே இந்த காரியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, நாம திட்டக்கூடாது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று பொறுமையாக இருக்கணும், இல்லை கௌசுல் ஆலம் மாதிரி ஈமான் இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். என்னங்க, நாமெல்லாம் சொல்லுவோமான்னா நமக்கு அந்த சிந்தனையே வராது. உங்களுக்கு ஒரு வரலாறு தெரிஞ்சிருக்கும், பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க உங்க கப்பல் கவுந்து போச்சுண்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பல் கவுந்து போச்சுண்டாங்க. இதே உங்க ஆள் ஒரு நாள் நைட்டு கதவை தட்டி உங்க கடை எரிஞ்சு போச்சுட்டா நம்ம யாராவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்களேங்க, அந்த ஈமான்லாம் நமக்கு வராது அவ சீக்கிரத்தில். கப்பல் கவுந்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுக்கு ஒரு பவர் வேணுங்க நமக்கு. சும்மால அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் வார்த்தையில அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன வந்துடாது, அல்ஹம்துலில்லாஹ் வந்துடாது. இது அல்ஹம்துலில்லாஹ்வுக்கு எதிர்மாறான விளக்கம் வேணா நிறைய வரலாம். எங்கத்த என்னத்த என்ன ஆகி போச்சு இப்படித்தான் சொல்லுவான். கப்பல் கவுந்து போச்சு, அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொன்னாங்க, கவுந்தது உங்க கப்பல் கிடையாது, அது வேற ஆளுடைய கப்பல். அப்ப என்னதான் சொன்னாங்க? கதவு தட்டினவரு உங்க கடை எரியல, வேற ஆள் கடவை தான். இப்ப சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹ், இப்ப சொல்லுவோம் நாம என்னதுங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஃபர்ஸ்ட் சொல்றப்ப நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? சட்டையை மாட்டாம வீட்டை பூட்டாம என்ன செய்வோம் நாம? இது மனிதனுடைய இயற்கை. என்ன சொன்னாங்க? கௌசுல் இடத்துல விளக்கம் கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ரெண்டு விளக்கம் இருக்குது. ஒன்று, எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டாவதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அழகா சொன்னாங்க. நப்ஸை பார்த்தேன், நப்ஸு படபடக்குதான் பார்த்தேன், நப்ஸு படபடக்கல, நப்ஸு ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு, நீ சமமாக இருந்துச்சு. எப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இப்பயும் இருக்குது. இப்பேற்பட்ட நப்ஸை கொடுத்த அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ்ன்னு, புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து சொல்றப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன சொன்னீங்க? ஆஹா, நம்மது போகல, வேற யாரதோ போயிருக்குங்கிறக்காண்டி மனசு குதிச்சு சந்தோஷத்துல அப்படியே மெம்பி இருக்குமா நினைச்சேன். அப்பயும் அப்படித்தான் இருந்துச்சு. இந்த நப்ஸை கொடுத்த அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ், புரியுதுங்களா? இப்ப இவங்க காலத்தை திட்டல, யார புகழ்ந்தாங்க? அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. இதுதான் நமக்கும் வலிமார்களுக்கு உண்டான ஈமான். இப்ப நாம எப்படி நடந்துக்கணும்? பெரிய 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 பாக்கியசாலியா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். இல்லைன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சரணடைகிறது உன்கிட்ட தான் சரணடைகிறேன், எனக்கு எதுவும் தெரியாது, நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்புதாரி. பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டா பிரச்சனையே கிடையாது. பொறுப்பை தூக்கி நம்ம மேல சுமத்திக்கிட்டா தான் பிரச்சனை. இதை பற்றி உண்டான நீண்ட ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சிருக்கேன், நம்ம சொல்லியிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் பொறுமையாளர்களாக சகிப்புத்தன்மையோடு வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் செய்து தந்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் மட்டும்தான் செய்வாங்கிற உறுதியான ஈமானோடு வாழ்வதற்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவா பிஹக்கி சய்யிதுனா வாலி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாழ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாழ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாழ் எங்களை விட்டும் யாரெல்லாம் மறைந்து போய் வஃபாத் ஆகிவிட்டார்கள் அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யாழ் எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்குறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யாழ் அமானிதத்தோடும் நீதத்தோடும் வாழ்வதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எல்லா சூழ்நிலையிலையும் இந்த இரண்டு காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையிலே
பேணி நடப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை சொன்னவாறே மரணிப்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய எல்லா காரியத்தையும் பொருந்தி கொள்ளக்கூடிய நல்லதொரு மனப்பான்மை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. எதையுமே உன்னிடத்திலேயே முறையிடுகிற நல்லதொரு மக்களாக எங்களை நீ ஆக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனுடைய விளக்கத்தை கேட்பதின் மூலமாக அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் குர்ஆனுடைய தொடர்போடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.